கார குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க லவ்லி மகாலட்சுமி ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம். ஸோ மாவு நம்ம அரைச்சிருக்க மாவு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்ச மாவில் கொஞ்சம் புளி இருந்ததுன்னா ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி குழி பணியாரம் செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ஸ்பீடாக எடுத்து வச்சுருக்கேன்னா ஸோ கேஸ் ஆன் பண்ணுறோம். கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு அண்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஸோ நான் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு போடலை. ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ வெறும் நான் உளுந்தம்பருப்பை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, புதினா ஸோ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இவங்களை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம மாவு இந்த பக்கம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாவில் இவங்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கட் பண்ண கொத்தமல்லியை நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி. ஸோ இவங்க கொஞ்சமாக வதங்கின உடனே அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அதை போட்டு முடித்த கையோடவே நல்லா கலரி கொடுத்துட்டு இப்போது குழி பணியார சட்டி எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களை அடின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துகிட்டு ஸோ ஒவ்வொன்றுக்காக நம்ம குழி பணியாரத்தை நல்லா குக் ஆகி ஸோ க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு 2 பக்கமும் திருப்பி எடுத்து செஞ்சால் கார குழி பணியாரம் ரெடி. இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் நான் வேற வளையல் போடாமல் இருக்கேன் வீடியோவில். நச்சா பணியாரம் வேணா கொஞ்சம் வச்சுக்கோ 2. ஏய் எம்மியா ஒழுங்கா சாப்பிடு. அத்தை இப்படி தான் வீடியோ போடுறாங்க யூடியூப்ல.